வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 3 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. கடந்த 31 மற்றும் ஜனவரி 1 2 நாளும் சராசரிக்கு அதிக மழை பொழிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரியை கூட்டி இருக்கிறது. ஆனால் ஒதுக்குதல் இருந்தது. பெய்த இடத்தில் பலத்த மழை பெய்தது. அதீத மழைப்பொழிவு கூட 25 சென்டிமீட்டர் வரை கூட பெய்திருக்கிறது. பல இடங்களை ஒதுக்கியும் இருக்கிறது. ஆனால் இந்த மழை இந்த ஜனவரியில் நாம் எதிர்பார்த்தது போலவே பெய்திருக்கிறது. இந்த நிகழ்வு கடக்காது, நெருங்கி வந்து விலகும். ஒதுக்குதல் இருக்கும். அடுத்த நிகழ்வு ஒதுக்குதல் என்பது இருக்காது, பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். ஏற்கனவே மழைப்பொழிவை கொடுத்த நிகழ்வு மீண்டும் விலகி இருக்கிறது. விலகி இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. இந்த நிலையில அது மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பது என்ன? நெருங்கும். நாம நீண்ட கால அறிக்கை எந்த விதம் தேதிகள்லையோ அல்லது ஒரு சில நிகழ்வுகள் ஊடுருவாமல் போனது, அவ்வளவுதான். ஆனால் அவையெல்லாம் சேர்த்து ஜனவரியில பெய்யும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மேகம் சூழ்ந்து காணப்படும். ஒரு சில இடங்கள்ல தூறலை கொடுக்கும். இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்துக்கும் இந்த கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு வடக்குல கொஞ்சம் தூறலை கொடுக்கலாம். மேகமூட்டங்கள் சூழலாம். இதான் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க மாவட்டத்தின் பேர் சொன்னோன்னே இன்றைக்கு மழை பெய் சொன்னேன் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. இன்றைக்கு இந்த ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில் இன்றைக்கு மதிய மாலையில மேகம் சூழலாம், தூறல் துளி விழலாம். அவ்வளவுதான். இன்றைக்கு அந்த இடத்துல மட்டும் அந்த வானிலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கூட ஆங்காங்கே தூறல் கொடுக்கலாம் இன்றைக்கு. இதோட இந்த நிகழ்வு விலகி போன பிறகு மீண்டும் எப்பொழுது மழைப்பொழிவை தொடக்கம்னா, முதல்ல இலங்கையில மழைப்பொழிவை தொடக்கும் 5ஆம் தேதி. 4ஆம் தேதியே தொடக்க வாய்ப்பு இருக்கு. 5ஆம் தேதி கண்டிப்பா இலங்கையில அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கும். சரி, எங்க சார் 5ஆம் தேதி தொடக்கும் இலங்கையிலன்னா, கிழக்கு மாகாணங்கள், முல்லைத்தீவு முதல் கல்முனை வரைக்கும் உள்ள கிழக்கு மாகாணங்கள், திரிகோணமலை எல்லாம் அடங்கும். அதுல திரிகோணமலை, அது சுற்றுவட்டார பகுதியெல்லாம் 5ஆம் தேதி மழைப்பொழிவு இலங்கையின் கிழக்கு மாகாணங்களுக்கு உறுதி. சரி, 5ஆம் தேதி தொடங்குற மழை 5ஆம் தேதி இரவே பெரும்பாலான மாகாணங்களுக்கு இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கணும். நல்ல இறுதி வரை கேளுங்க. தமிழ்நாட்டிற்கு எப்போ, உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ, அது எப்படிப்பட்ட மழை, இதெல்லாம் கேட்டுட்டு போங்க நல்ல தெளிவா. இலங்கைக்கும் அறிக்கையை சொல்லித்தான் நம்ம சொல்ல முடியும். இலங்கையிலையும் நம்முடைய அறிக்கையை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இலங்கையில 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுக்கும். 5ஆம் தேதி தீவிரமடைஞ்சு உள்ள நுழையும் மழை 6ஆம் தேதி நல்லாவே தீவிரமான மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த 6ஆம் தேதி இலங்கையில 5ஆம் தேதி இரவு 6ஆம் தேதி கொடுக்கக்கூடிய மழை இலங்கையில கொஞ்சம் அப்படியே ராமேஸ்வரத்தையும் லைட்டா டச் பண்ணும். ராமநாதபுரம் மாவட்டம், தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், மண்டபம் இந்த பகுதிக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதி லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். அதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு மேகமூட்டங்கள் உருவாக தொடங்கிடுங்க. ஏன்னா இலங்கையில மழை பெய்யுது, ராமேஸ்வரத்துக்கு வந்து தூறலை கொடுக்கலாம்னு சொல்றோம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி. அப்ப தமிழ்நாடு எப்படி இருக்கும்? மேகம் சூழ்ந்து காணப்படும். வடகிழக்கு காற்று வரும். வடகிழக்கு காற்றில் குளிர் இருக்கும். இந்த வெப்பம் கிடைத்ததும் மழையாக மாறும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி 6ஆம் தேதி இலங்கைக்கு மழை, தென் இலங்கையில கனமழை. 5ஆம் தேதி 6ஆம் தேதி தென் இலங்கையில கனமழை இருக்கும். வடக்கு மாகாணங்களுக்கு முன்னேறாது. 7ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் தேதி நல்ல வலுவான மழையா மாறிடும் இலங்கைக்கு. 8ஆம் தேதி வலுவான பலத்த மழை, 8ஆம் தேதி பலத்த மழையா மாறிடும்.
வரக்கூடிய வியாழக்கிழமை 8ஆம் தேதி இலங்கையில் தொடங்கும் மழை படிப்படியாக அப்படியே ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிடும். நல்ல ஒரு கனமழையா மாறிடும். இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள் அம்பாறை மற்றும் கல்முனை, திரிகோணமலை இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 8ஆம் தேதி இரவுக்குள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமழையாக மாறிடும். 8ஆம் தேதி இரவுக்குள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமழை மாறிடும். 8ஆம் தேதி இரவு நள்ளிரவில் கோடியக்கரை முனையும் மழை பொழிவை தொடங்கினோம். கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் 8ஆம் தேதி நள்ளிரவு கோடியக்கரை முனை ராமேஸ்வரத்துக்கு தொடக்க போகிற மழை. அதுக்கு முன்னாடியே 7ஆம் தேதியே மேகமூட்டம்லாம் வந்துடும். கடுமையான மேகமூட்டம். இப்போ இந்த 5ஆம் தேதியிலிருந்தே மேகமூட்டமா தான் இருக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி மேகமூட்டமா இருக்கும். 7ஆம் தேதி கொஞ்சம் மேகமூட்டம் கூடும். இலங்கையில பெய்து கொண்டிருக்கூடிய மழை காரணமா இங்கே மேகமூட்டம். 8ஆம் தேதி இரவு நள்ளிரவுல மழை வந்துடும். முதல் மழை 8ஆம் தேதி நள்ளிரவு கோடியக்கரை முனையிலையும் ராமேஸ்வரத்திலையும் தொடக்கும். ரைட், இப்படிதான் சார் சொன்னீங்க. முதல்லையும் கோடியக்கரையில் தொடக்குனீங்க. கோடியக்கரைக்கு வந்துச்சு, தூரிடுச்சு, போயிடுச்சு. நெல் காயுது. மயிலாடுதுறைக்கு அந்த பக்கம் போய் சென்னையில போய் 10 சென்டிமீட்டர் பெஞ்சுது. மேற்க போய் திருநெல்வேலியில இருந்து நீலகிரி வரைக்கும், கன்னியாகுமரி இருந்து நீலகிரி வரைக்கும் கொட்டி நிலச்சரிவு கூட ஏற்படுத்தி இருக்கு. குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு இடங்கள்ல அச்ச உணர்வு ஏற்படுத்தியிருக்கு. இங்க பயிலே சார், இங்க வருமா? கண்டிப்பா முதல் மழை தொடங்கும் இடத்துல இருந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த முறை தொடர்ச்சியான மழை. ஐப்பசி மாதத்தில் பெய்யக்கூடிய மழை போல உங்களுக்கு சொல்லுவீங்க ஐப்பசி மாதம், நான் கார்த்திகையில தான் மழை பெய்யும். நீங்க சொல்லுவீங்க ஐப்பசி அடைமழைன்னு. அதே போல அடைமழையாக மாறிவிடும். எப்போ? 8ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 9ஆம் தேதி அடைமழை. எப்போ? எங்க? டெல்டா மாவட்டங்களுக்கு. 9ஆம் தேதி மதிய மாலையெல்லாம் ஒட்டுமொத்த வடகடலோரம் வரைக்கும் தொடங்கிடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என்று 9ஆம் தேதி இரவுக்குள்ளேயே தொடங்கினோம். 10ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழை. 10ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மழைங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை. 10ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமான மழை. இது தொடங்கியதிலிருந்தே இந்த டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதி உள்ளே எல்லாம் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறி 12ஆம் தேதி வரை மழை தாங்க. 9ஆம் தேதி அதிகாலை 8ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கும் மழை 12ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. சார், இது நல்ல மழையே பெய்யுமா? ஏற்கனவே மழை பெய்யுன்னு சொன்னீங்க, ஒதுக்கிட்டு போயிடுச்சு. இது நல்ல மழையே பெய்யுமா இல்ல பழையபடி ஒதுக்கி தான் பெய்யுமா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏற்கனவே வந்த மழை ஒதுக்குதல் இருக்கும். ஒதுக்குகிறதே என்று கவலைப்படாதீங்க. இது கடக்க போறதில்லை. எட்டி பார்த்து விட்டு திரும்பி போயிட்டு அடுத்த நிகழ்வு தான். அது குறைந்தபட்சம் குமரிக்கடல் வழியாகவாவது மேற்கு நோக்கி நகரும். மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் அரபிக்கடலுக்கு போயிடாது. திரும்பி பின்னோக்கி விலகி மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து 17ஆம் தேதி மீண்டும் வரும். 17ஆம் தேதி இப்ப பாருங்க, 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரை இது மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு 14, 15, 16 இடைவெளியை கொடுத்து மீண்டும் 17, 18, 19, 20, 21 தேதிகளில் மீண்டும் மழைப்பிடிப்பை கொண்டு வரப்போகிறது. ஆக பொங்கல் நாளிலே இடைவெளி கிடைக்கலாம் அல்லது பொங்கலுக்கு மழை இருக்கலாம். அது தொடங்கும் நாளை பொறுத்துன்னு சொன்னோம். 5ஆம் தேதி தொடங்கினா எப்ப முடியும்? 10ஆம் தேதி முடிஞ்சிடும். 6ஆம் தேதி தொடங்கினா 11ஆம் தேதி முடியும். 7ஆம் தேதி தொடங்கினா இப்படி சொன்னோம். அப்ப 8ஆம் தேதி இரவு தொடங்குறதுனால 13ஆம் தேதி வரைக்கும் மழை வருது. 9ஆம் தேதி தொடங்கினா 14 ஆகும். 10ஆம் தேதி தொடங்கினா 15 ஆகும். ஆனா அப்படி கிடையாது. உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது 8ஆம் தேதி இரவு என்று. 8ஆம் தேதி இரவு என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ 8ஆம் தேதி நள்ளிரவு வேதாரண்யம், கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் முதல் மழை தொடக்கும். அப்படியே டெல்டா முழுவதும், அதாவது டெல்டா கடலோரம், பிறகு வடகடலோரம் மற்றும் டெல்டா உள்ளே தென்கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் படிப்படியாக முன்னேறி
9ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை 9, 10, 11. இந்த 3 நாளில் 2 நாள் தொடர்ச்சியான மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுல பாக்கி 2 நாள் விட்டு 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 மழை. அப்போ மொத்தம் 4 நாள் மழை வானிலை, 2 நாள் தொடர் மழை வானிலை. தொடர் மழைன்னா எப்படி? விட்டு விட்டு தான் அதுவும். ஒரே மேகமூட்டம் லைட்டா விடுற மாதிரி இருக்கும், அடுத்த மழை வரும். லைட்டா விடுற மாதிரி இருக்கும், அடுத்த மழை வரும். சில நேரங்கள்ல வலுத்த பலத்த மழை, சில நேரங்கள்ல பல மணி நேரங்கள் பலத்த மழையா இருக்கும், சில இடங்கள்ல எல்லாம் இப்படித்தான் இருக்கும். நம்பர் 1 இடம் எங்க பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள். நம்பர் 1 அதிலேயே டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி, இந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி, மயிலாடுதுறை வரைக்கும், கடலூர் மாவட்டத்தோட பகுதி வரைக்கும் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அதிலே டாப்னா நாகப்பட்டினம், அதுலேயும் டாப்னா வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். எது குறைவான மழை பொழிவை கொடுக்கும்? எப்படியும் ஒரு குறைவுன்னு ஒன்று இருக்கும். எங்க மாவட்டத்து பேரை ஏன் சார் குறைவுன்னு சொல்றீங்க? நல்லா அள்ளி விடுங்க சார், கொஞ்சம் நிறைய பெய்யட்டுமே. நான் சொல்லல. ஆக கடைசியில் இருக்கக்கூடிய இடம் நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு தான் உள்ளே வந்து மழை பொழிவை கொடுக்கும். இருந்த போதிலும் கர்நாடகாவின் பெங்களூருக்கு கூட நீல வண்ணம் போட்டிருக்கேன். அப்போ இப்போ போட்ட நீல வண்ணம் தான் உங்களுக்கு குறைவான மழை பெய்யுற இடத்துல போட்டிருக்கோம். அப்போ குறைவான மழை பெய்தது இப்போ அதே அளவு மழை அந்த குறைவான பகுதி கிடைக்கும். இப்ப நீல வண்ணம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலயே நிறைய இடங்கள்ல மழை பொழிவு கொடுத்துருக்கு. ஆனா இப்போ நம்ம டெல்டாவுக்குள்ள சிவப்பு வண்ணம், கருஞ்சிவப்பு வண்ணம் போட்டிருக்கேன். அப்ப நிறைய மழை இருக்கு என்பதை புரிஞ்சுக்கிங்க. கர்நாடக எல்லையோரம் மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும். ஆந்திர எல்லையோரமும் மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும். சரி, அப்போ 8 இரவு தொடங்கும் மழை, 9, 10, 11 நிறைய மழை, 12 மழை தொடரும், 13 தொடர வாய்ப்பு இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி தொடங்கும், 6ஆம் தேதி நல்ல கனமழை இருக்கு, 7ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருது போல் இருக்கும், 8ஆம் தேதியிலிருந்து பிக்கப் ஆயிடும். இலங்கைக்கும் 5, 6 மீண்டும் 8லிருந்து 13 வரை இலங்கைக்கும். அடுத்தது 17, 18, 19, 20. அடுத்தது 21, 22, 23 இடைவெளி விட்டு 24, 25, 26 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது மாத இறுதி நாள். இப்படி நிகழ்வுகள் இருக்கும், மழைப்பொழிவு உண்டு. தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். அப்டேட்ஸோட இணைந்திருந்தால்தான் உங்களுக்கு லாபம். நிறைய பேர் அப்டேட்ஸ் கேட்காமலே மழைத்தூரல் விழுந்தோடனே, மேகமூட்டம் விழுந்தோடனே வந்து கேட்குறீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்காக தானே போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு தானே அறிக்கை. அப்டேட்டை ஒரு நாளாவது பார்க்காம நிறைய நஷ்டம் ஏற்படுத்திக்கிட்டீங்க. மேற்கு மாவட்டங்கள் நேற்றைக்கு நினைந்து விட்டது மக்காச்சோளம். அதே போல நிறைய இடங்கள்ல மழையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை வேதனையோட பதிவு செய்திருக்கிறீங்க நேற்று. அதே நேரத்தில் நெல்லுக்கு தண்ணி இல்லைன்னு நேற்றை கேட்டீங்க. 8ஆம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்பில்லை. 8ஆம் தேதி இரவு தான். அதனால கொஞ்சம் ஈரம் ஏற்படுத்தும் அளவிற்கு கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சிங்க. நெல் வயல்களுக்கு கொஞ்சம் ஈரமா இருக்கிற அளவுக்கு பாய்ச்சிங்க. ஆனா அதுக்கப்புறம் தேங்கும் அளவிற்கு மழை. அப்ப வடிய விடணுமா வேண்டாமா? அடுத்த மழை எப்பொழுது தெரிஞ்சுட்டு தான் வடிய விடணும். நல்ல மழை இருக்கு, தேங்கும் அளவிற்கு மழை வரக்கூடிய 8ஆம் தேதி இரவுக்கு மேல். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.